இல்ல இல்ல இருங்க இருங்க பேசிட்டு இருக்கோம்ல. இருமா சரியா? என் பையனோட சந்தோஷமா இரு. எனக்கு அதே போதும். நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். இருங்கம்மா. ஏமா? இல்லப்பா என்னால இங்க இருக்க முடியாது. கிளம்புறேன்னு சொல்றவங்க எதுக்கு நீ டார்ச்சர் பண்றீங்க? போ சும்மா. இதெல்லாம் தப்பு சரியா? நிம்மதி இல்லாம கிளம்புறேன்றாங்க. சரிம்மா சரிம்மா இல்ல பெரிய பிரச்சனை வேணாம். இது வரைக்கும் வருவேன், அதுக்கு மேல ஏதோ சொல்லு. நானே போய்க்கிறேன். ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஏண்டா அந்த மாதிரி வீட்டில் அந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்ட்டியை வந்து அம்மாவாக தத்தெடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம். சரி வாப்பா விளையாடுப்பா போய். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோமா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேருந்து என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என்னடா பிரச்சனை வருது, எதனால் பிரச்சனை வருது, யாரால் பிரச்சனை வருது அப்படின்னு கொஞ்சம் கூட யூகிக்க முடியல என்னால். என் ஒய்ஃப் வந்து சாப்பாடு செய்யலை, வீட்டை கூட்டல, பாத்திரம் விளக்கலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் ஏன் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்கலாம். இவங்க வந்து அதாவது அம்மாவை கூப்பிட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு குறை சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இவங்க வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதாவது அம்மா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஒய்ஃபு எல்லா வேலையும் செய்கிறாங்க. எல்லா வேலையும் செய்கிறவங்கள இந்த அம்மா வந்து போயிட்டு குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னு தெரில, காலையில் 2 பேருமே ரொம்பவும் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து போவோம். ஃபைனலாக இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இல்லைம்மா இருங்க இல்லை இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு மரியாதை இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசி இருக்க வைப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உங்ககிட்ட இதை கேப்சர் பண்ணி காட்டுறேன். வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரில, வாங்க போவோம். என்னம்மா பிரச்சனை? ஏம்மா பைய எடுத்து உட்காந்துருக்கீங்க? என்னால இருக்க முடியாதுப்பா இங்கே. ஏன்? நான் பேக் பண்ணிட்டேன். ஏன் என்னம்மா சொல்கிறீங்க? நான் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துக்கணும் தானே கூப்பிட்டு வந்தேன். நிம்மதி இல்லாமல் நீங்கள் கிளம்புறேன்றீங்க. நானும் நீ நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஆசையாக தான்ப்பா இருந்துச்சு. எல்லாம் வீடெல்லாம் நல்லா இருக்கு, நீங்களும் நல்லா பேசுகிறீங்க, எல்லாம் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சந்தோஷமாக தான் வந்தேன். இப்போ இங்கே வந்து என் நிம்மதியே போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நிம்மதியே இல்லை. ஏன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு என்ன மீற வைக்காதீங்க. நீ வாக்கு கொடுத்து என்னப்பா ஆகுறது? சரி, என் ஒய்ஃபையுமே வாக்கு கொடுக்க வைக்கிறேன். போதுமா? இவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு, நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஒழுங்காக வந்து நீயும் சொல்லு, நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லு. கிளம்பாதீங்கன்னு சொல்லு. நான் ஏன் கிளம்பாதீங்கன்னு சொல்கிறேன்? அவங்க விருப்பம். என்ன விருப்பம்? உனக்கு ஈஸியாக போயிடுச்சா கிளம்புறது? அவங்க பாரு எவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க உன் மேலே. நான் எதுவுமே பண்ணவே இல்லையா? அவங்க தான் என்னை டார்ச்சர் பண்ணாங்க. நான் என்னம்மா உன்னை டார்ச்சர் பண்ணேன்? உன் புருஷன் என்ன சொல்லி கொடுத்தா? இங்கே வந்தால் நல்லா என் பொண்டாட்டி பார்த்துக்குவா பிடிச்சிக்குவான்னு நினச்சி பாசத்தோடு இருப்பேன்னு நினச்சிட்டு நான் அந்த பாசத்தை ஏங்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். இங்கே வந்தால் அப்படியே தலைகீழ மாறி போய் நீங்கள் வந்தால் சரி எனக்கு பிடிக்கிறதும் இல்லைங்களா, அதுக்காக உங்களுக்கு எந்த வேலையும் செய்யாமலே இல்லையா, எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் அதில் குறை கண்டுபிடிச்சி என்னைய வந்து குத்தம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா என் நிம்மதியும் கெடுது, உங்கள் நிம்மதியும் கெடுது. என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்கிற. நான் என்ன சொல்லட்டும்? சொல்லு பார்க்கலாம். ஒரு சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னா அதில் 1008 குறை சொல்கிறீங்களா? உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு இடத்த பாத்திரத்தை கழுவுனாங்க அப்படின்னா கரெக்டாக க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. சாப்பாடு ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வந்து உங்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது? அது என்னன்னு தெரியலப்பா. நான் சொல்றதுக்குலாம் பணிஞ்சியும் போயிட்டு தான் இருக்கிறேன். இப்ப கூட துணி துவைக்க சொன்னா எல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் தான் பண்ணினேன். ஆமா, துணி துவைச்சிங்க. ஆமா, எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல, அப்புறம் என்ன? சொல்லி பார்க்கலாம். அவங்க வந்து நான் வேலை செய்யவே சொல்லவே இல்லை. நான் செய்யறத குத்தம் சொல்லாதீங்க, என்னைய நீங்க வந்து டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். எல்லார் வீட்லயும் இது இருக்குது, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாங்க. சரியா? நீ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு என்ன உனக்கு? நான் அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு போயாச்சுங்க. ஓவரா பண்ணா நம்மளால என்னம்மா அப்படி என்னம்மா ஓவரா பண்ணீங்க? என்ன ஓவரா பண்ண? சொல்லு பார்க்கலாம். என்ன ஓவரா பண்ணாங்க அப்படி? உனக்கு என்ன பிரச்சனை? அது எதுக்கு எல்லாரும் என்னைய டார்ச்சறீங்க? நாங்க உன்னை வந்து நான் என்னமா தப்பா பேசிட்டேன்? என்ன எந்த தப்பும் பண்ணல, எந்த இதுவும் சொல்றாங்க. அதனால தான் நான் ஒதுங்கிக்கலாட்டு நான் போறேம்மா. எல்லாம் பேக் பண்ணிட்டேன். நான் எங்க இருந்தாலும் அங்கேயே போறேன்ப்பா. என்னை கொண்டு போய் விட்டுருங்க, இல்லை நான் நானே போய்க்கிறேன். சரி இல்லம்மா, இருங்கம்மா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா. இருங்க பேசிட்டு இருக்கோம்ல. வைங்க பைய வைங்க. இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு இங்க நிம்மதியே போயிடுச்சு. நான் அங்க இருக்கிற இடத்துல இருந்தாவும் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அங்க நிம்மதி இல்லாம தானே இங்க வந்தீங்க அப்படின்னு நினைச்சிட்டுதாப்பா வந்தேன். இங்க அப்படியே வந்தா எனக்கு இங்க அப்படியே தலைகீழா இருக்குது. நான் வந்தேன், இது அப்படியே தலைகீழா மாறி போச்சு.
என்ன பண்றது? என்னால வந்து யாரும் சங்கடப்படக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? நான் வந்து என்னால சந்தோஷம் போகுதுங்கிறாங்க, நான் கிளம்புறேன். என்ன இருமா, சரியா? என் பையனோட சந்தோஷமா இரு, எனக்கு அதே போதும். நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். இருங்கம்மா, ஏமா? இல்லப்பா, என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, நான் கிளம்புறேன், விடு. இல்ல இல்ல, நீங்க கிளம்பாதீங்க. போங்கறா. கிளம்புறேன்னு சொல்றாங்களே, எதுக்கு நீ டார்ச்சர் பண்ணிக்கிற? போ, சும்மா இங்க நின்னுட்டு இருந்து டிராமா பண்ணிட்டு. ஏய், இதெல்லாம் தப்பு. சரியா? நிம்மதி இல்லாம கிளம்புறேன்றாங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அவங்க கிளம்பக்கூடாது. அவங்க கிளம்பக்கூடாது. நான் பையை எடுத்து ஓரமாக வச்சுக்கிறேன். என்னம்மா? இல்லை இல்லை, நீங்கள் கிளம்புறத அவங்க ரசிக்கிறாங்க, நீங்கள் கிளம்பக்கூடாது. அதனால புரியுதுங்களா? நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும். இல்லப்பா, நான் போறேன். பையன் கூட நான் எதுவும் நோண்டி உள்ள. எதுக்கு நீ வந்து அவங்க கிளம்புறாங்கன்னா உனக்கு சந்தோஷமா? ஓ அப்படியா? நீங்களும் அதான் பிளான் போட்டிருக்கீங்களா? எப்படி சொன்ன உடனே போங்கறா பாரு. ஒரு மட்டு மரியாதை கூட இல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் எப்படி இருப்பேன்? நான் இருக்க முடியாது. யாராவது வராங்க வாங்கன்றோம், கிளம்புறாங்க போங்கன்னு சொல்ல முடியும். என்ன இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் வந்து அவங்கள வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு, உனக்கு சப்போர்ட்டுக்காக தான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன். ஆனால் உனக்கு சப்போர்ட்டு செட் ஆகலை. நீ என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாம், உங்கள் ஆதங்கத்தை தனியாக சொல்லியிருக்கலாம். என்னம்மா இப்படி சொல்கிறாங்க மாற்றி மாற்றி? என் பையனே எடுத்து பேசிட்டே தான் இருப்பியா? எப்போ பாரு அவன் கேட்கறதுக்கு ஒரு பதில் பேசாம தான் இருவேன். என் பக்கம் நான் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு சப்போர்ட்டா அவர் பேசுறாரு, எனக்கு பேசுவேன். நான் பேசிட்டு என் பையன் தான் உனக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்கிறான். அப்படி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. சப்போர்ட்டா இருந்தவங்கள தான் நீங்க வந்து தான் இப்படி வந்து எடுத்து விட்டு வச்சுக்கிறீங்க. எடுத்து விட்டுட்டேன். சரிம்மா இல்லை, பெரிய பிரச்சனை வேணாம். நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இருங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் உங்களை. சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும். சரி. கஷ்டத்தோட போல தானே? கஷ்டத்தோட நான் சந்தோஷமா தான் போறேன். என் பையனை சந்தோஷமா வச்சுக்கோ இப்பயாசம். சரியா? நான் சந்தோஷமா தான் போறேன். அம்மா எனக்கு அனுப்புறதுக்கு கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் இருங்க. நீங்க நான் சந்தோஷமா தான் போறேன். இல்ல நீங்க மாமா வேணாமா இல்ல இருங்க. கொஞ்சம் சொல்லு. அது அவங்க செருப்பை கூட குறை சொல்லுவாங்க யாராவது. ஒரு குத்தமாடி வயசான காலத்துல கரெக்டா இருக்கணும். மேக்கப் போட்டு சுத்தி இருந்தா இப்படிதான். என்னம்மா இவ்வளவு குறை சொல்றாங்க? போடுறாங்க உனக்கு சொல்லி பார்க்கலாம். அது பையில என்ன இருக்கு? ஃபுல்லா மேக்கப் திங்ஸ். என்ன இது என்ன இருக்கு? நான் மேக்கப் போட்டானா போடலனா நீ சந்தோஷமா? நீங்க பண்ற ஒவ்வொரு உங்களுக்கு என்ன இதுக்கு மேல இல்ல நான் இதுல என்ன வச்சிருக்கேன், என்ன பண்ணுவேன்? நீங்க பண்ற ஒவ்வொரு செகண்டும் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி குறையா சொல்றாங்க. ஏன் அப்படி என்ன வன்மோ? இந்த மாதிரி எங்க மேலேயும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால மயில விட கண்டுக்கிறது இல்லை. நீங்க பாட்டு இருக்கணும்ல. நான் ஜாலியா தான் சந்தோஷமா தான் இருந்தேன். இப்ப எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் கிளம்புறேன். இப்ப நீங்க சந்தோஷமா இருங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். அவங்க கிளம்புறாங்க, மனசு சந்தோஷமா தான் போறேன். மனசு கஷ்டத்தோட போனீங்கன்னா எங்களுக்கு தான் கஷ்டம். இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் சந்தோஷமா போறீங்க. சந்தோஷமா இருங்க, குழந்தைய நல்லா பாத்துக்குங்க. இது வரைக்கும் வருவேன், அதுக்கு மேல நான் ஏதோ சொல்லு. நானே போய்க்கிறேன். சந்தோஷமாப்பா சாமி, இந்த வார்த்தையா சொன்னேன் போதும். அதுவே உனக்கு இப்ப நிம்மதியா? நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கிறப்பா? சந்தோஷமோட ஜாலியா இல்ல, நிம்மதியா வேணா இருப்பேன். எந்த டென்ஷனும் இல்லாம நான் பாட்டுக்கு என் டைமுக்கு எந்திரிச்சேனா, வீட்டை சுத்தம் பண்ணனா, சாப்பாடு செஞ்சேனா, சாப்பிட்டேனா, பிள்ளைய பாத்துக்கிட்டேனா, என் வேலையும் உண்டு நான் இருப்பேன். யாரும் தேவையில்லை, எந்த குறை சொல்ல தேவையில்லை. ஆமா, யாரும் அதிகாரம் பண்ணாலே எல்லாருக்கும் டென்ஷன் வரும் தான். இருந்தாலும் அவங்க அதிகாரம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உனக்கு தான் அது குறையா தெரியுது. நீ இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுனாங்க, நீ ஒரு மாதிரி பேசுனாங்க. சரி ரைட்டு, ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்தது, அதனால் ஒரு சொல்யூஷன் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்கள் வீட்லேயுமே இந்த மாதிரி மாமியார் மருமக பிரச்சனை, அதை நடுவில் மாட்டிட்டு நீங்கள் முழிப்பீங்க, எல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து பிரச்சனை அப்படியே போயிடுச்சு. ஓகே, அவங்கள போயிடுச்சு நான் சொல்லலை, எனக்கு வந்த பிரச்சனை தானாகவே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.